Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து 2 நாள் தொடர்ந்து நல்ல மழையாக இருந்துச்சு. அண்ட் ஒரு நாள் ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் மறுநாள் தான் கரண்ட் இங்கே வந்துச்சு. அன்னிலேருந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணவே முடியல. ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு. மழை பெஞ்சு விட்டதும் கொஞ்சம் கரண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல், அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துலலாம் கரண்ட் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, அந்த ஃப்யூஸ் போயிடுச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து ஃப்ரிட்ஜு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ தட் வீடியோ என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. எனக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ எடுக்கணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சிச்சுவேஷனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். போன வாரம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த 2 டேஸ் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், காலிஃப்ளவர் பக்கோடாலாம் பண்ணி. ஸோ அந்த டே தான் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும். ஸோ பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காக ப்ளஸ் எனக்காகவும் வந்து டீ கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வந்து போட்டு தரன்னு இழுக்காமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் இந்த ரெசிப்பியை. ஸோ 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை, அதுக்கப்புறம் 1 கப் மைதாக்கு 1/2 கப் வந்து பவுடர் பண்ண சுகர். முட்டை ஸ்மெல் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் உப்பு இது சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாக தெரியும். ஸோ அதனால் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் ஒரு 1/4 கப்பு. பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கர்லேயே நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பெருசாக எந்த டின்னும் வேண்டாம், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டீ செய்கிற சாஸ் பேனே போதும். பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம மழை. விண்டோ ஓப்பன் பண்ணாலே செம்ம மழை. அப்படியே காற்று பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சுக்குது. அப்படியே ஜன்னல்லாம் வந்து படன்னு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ளேஸில் கொஞ்சம் நல்ல பாம்பு, தண்ணி பாம்பு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பயம் கொஞ்சம் இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நல்லா மழையை ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு கேப்லேயே நல்லா ஒரு சூப்பராக வீடெல்லாம் நல்லா சூப்பரான மனம். கேக்கும் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கே கட் பண்ணி அழகாக காமிக்கலான்னா அதுக்குள்ளே பொறுமை இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு டக்குன்னு வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருந்த பீஸை மட்டும்தான் சரி வீடியோ காட்டி வைங்கடா அப்படின்ட்டு காமிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. ஸோ இப்போ வந்து ஒரு பார்சல் தான் வந்திருக்கு. மழை வரத்துக்கு முன்னாடியே டிஸ்பேச் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ 2 நாளுக்கு தொடர்ந்து டெலிவரி எதுவும் ஆகாது இல்லையா, மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் தண்ணி பிளாக்காகவே இருக்கும். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஒரு நல்ல காம்போ ஆஃபரில் கிடச்சிது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேஃபாக இருந்துச்சு. பேக்கிங்கும் மஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம வீட்லேயே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கூட இருக்கும். நேரில் போய் வாங்கி கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் ஷீலாவும் வந்து மசாலா வச்சு நல்லா தடவி வச்சுருந்தேன். அதுவும் செஞ்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு.
ஸோ இப்படி தான் எங்களுடைய டே வந்து போச்சு. இன்னொரு டே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக போச்சு. நல்லா ஃபுல் வியூ எல்லாம் இங்கே மழை பெஞ்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது நான் இன்னும் எடிட்டிங் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்ஷால்லா எடிட்டிங் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் நான் வந்து அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸ்டாக மைண்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசம். நாளைக்கு பார்க்கலாம்.